இன்று முதல் மாண்டூக்கிய உபனிஷத்திற்கு விளக்கம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு உபனிஷத்திற்கு விளக்கத்தை பார்க்கும் பொழுது பொதுவாக சில முகவுரைகளை பார்த்து வந்தோம். அவ்விதத்தில் இந்த உபனிஷத்திற்காக ஒரு முகவுரையை நாம் பார்த்து பிறகு உபனிஷத்திற்குள் செல்ல வேண்டும். அவ்விதத்தில் இந்த உபனிஷத்திற்காக பார்க்க இருக்கின்ற முகவுரையை பார்ப்பதற்கு முன் இதுவரை பார்த்த முகவுரையை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு உபனிஷத்திற்கும் எப்படி முகவுரையை பார்த்து வந்தோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு அவ்விதத்தில் இந்த உபனிஷத்திற்கான முகவுரைக்கு வந்து பிறகு உபனிஷத்திற்குள் நாம் செல்லலாம். வேதம் என்ற சொல்லிற்கு ஞானத்தை கொடுக்கும் சாதனம் என்பது பொருள். வேதக என்றால் எதனால் அறிவு நமக்கு கிடைக்கின்றதோ, எது அறிவுக்கு சாதனமாக இருக்கின்றதோ அதற்கு வேதக என்று பெயர். நம்மிடம் வேதம் என்ற சாஸ்திரம் ஒரு நூல் இருக்கின்றது. அந்த வேதம் என்பது அறிவை புகட்டுவது. இப்போ வேதக என்றால் வேத்தி அனேன இதி, விதந்தி அனேன இதி, எதனால் அறியப்படுகின்றதோ, எது அறிவை கொடுக்கின்றதோ அதற்கு வேதம். அப்படி என்றால் வேதம் என்ற சொல் ஞானத்தை புகட்டுவது என்பது இறுதியாக நமக்கு கிடைக்கின்ற பொருள். இந்த விதத்தில் ஒரு கால் நான் கூறினால் அவர் எனக்கு அறிவை புகட்டுகிறார், அவர் எனக்கு ஞானத்தை புகட்டுகிறார் என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வரும்? எதை பற்றிய அறிவை புகட்டுகிறார்? நான் கூறுகின்றேன் அவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கின்றார், அவர் ஞானத்தை கொடுப்பவர் என்றால் கணிதத்தை பற்றி ஞானமா, ரசாயனத்தை பற்றிய ஞானமா, இலக்கணத்தை பற்றிய ஞானமா என்ற சந்தேகம் வரும். ஆகவே வேதம் ஞானத்தை கொடுக்கின்ற கருவி என்றால் எந்த ஞானத்தை கொடுக்கின்ற கருவி? எப்படிப்பட்ட ஞானத்தை வேதமானது கொடுக்கின்றது என்ற கேள்விக்கு வேதம் இரண்டு விதமான ஞானத்தை கொடுக்கின்றது. நமக்கு வேதம் கொடுக்கின்ற ஞானம் இரண்டாக பிரிக்கின்றோம். முதல் ஞானம் கர்மத்தை பற்றிய ஞானம் அல்லது தர்மத்தை பற்றிய ஞானம். தர்ம ஞானம் அல்லது கர்ம ஞானம். கர்மத்தை பற்றி நமக்கு ஞானத்தை வேதம் கொடுக்கின்றது, அது முதல் ஞானம். இரண்டாவது வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஞானம் பிரம்ம ஞானம். பிரம்மத்தை பற்றி நமக்கு கொடுக்கின்ற ஞானம் பிரம்ம ஞானம். இதில் கர்ம என்ற கருத்து ஞானத்திற்கு விஷயமாகவும் பிரம்ம என்ற தத்துவம் ஞானத்திற்கு விஷயமாகவும் இருக்கின்றது. அப்படி என்றால் வேதம் என்ற சொல்லுக்கு இப்பொழுது என்ன பொருள்? கர்மத்தை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் கொடுக்கின்ற ஞானம். எந்த ஒன்று கர்ம பிரம்ம ஞானத்தை கொடுக்கின்றதோ, கர்மத்தை பற்றிய ஞானம் எது புகட்டுகிறதோ, பிரம்மத்தை பற்றிய ஞானம் எது புகட்டுகிறதோ அது வேதம். இனி பிரம்மத்தை பற்றி என்ன என்பதை பிறகு பார்க்கலாம். கர்மத்தை பற்றி வேதம் என்ன புகட்டுகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது இரண்டாக பிரித்துள்ளோம். கர்ம ஞானம்,
பிரம்ம ஞானம் வேதம் கொடுக்கின்றது. இனி கர்ம ஞானத்திற்கு வருகின்றோம். கர்மத்தை பற்றி வேதம் என்ன செய்கின்றது, எப்படி ஞானத்தை புகட்டுகிறது என்றால், முதலில் கர்ம என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தை மூன்றாக நாம் பிரிக்கின்றோம். காயிக, வாச்சிக, மானச கர்ம. உடலால் செய்யப்படுகின்ற செயல் காயிகம் கர்ம, வாக்கினால் செய்யப்படுகின்ற செயல் வாச்சிகம் கர்ம, மனதினால் செய்யப்படுகின்ற செயல் மானசம் கர்ம. இப்போ கர்ம என்றால் உடல், வாக், மனம் இதிலிருந்து வருகின்ற செயல்கள், ஆக்டிவிட்டீஸ். உடல், வாக், மனம் இதிலிருந்து உருவாகின்ற செயல்களுக்கு கர்ம என்று பெயர். இந்த கர்மத்தை பற்றி வேதம் எதற்கு கூறுகிறது, என்ன கூறுகிறது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த மூன்று விதமான கர்மத்தில் மானச கர்மத்திற்கு தியானம் அல்லது உபாசனை என்று பெயர். மனதினால் செய்யப்படுகின்ற கர்மத்திற்கு தியானம் அல்லது உபாசனம். இனி இந்த கர்மத்தை பற்றி வேதம் என்ன சொல்கின்றது என்றால், கர்மத்தை வேதமானது சாதனையாக நமக்கு புகட்டுகிறது. சாதனைனா ஒரு மீன்ஸ், ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு செல்வதற்கு வாகனம் சாதனை எப்படியோ, அல்லது கால் எப்படி சாதனையோ, பசியை போக்க உணவு எப்படி சாதனையோ, அதுபோல கர்மத்தை வேதமானது சாதனையாக புகட்டுகிறது. சாதனையாக கர்மத்தை புகட்டுகிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இப்படிப்பட்ட செயலை நீ செய்ய வேண்டும், இதெல்லாம் உனக்கு சாதனை. உடல் மூலமாக இந்த கர்மத்தை நீ செய்யலாம். அக்னிஹோத்திரம் என்ற கர்மம் ஒன்றை கண்டுபிடித்து இதை நீ செய். ஒவ்வொருவருடைய கடமைகள் இது. பிறகு சில கர்மங்களெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று, நிஷித்த கர்மம் என்று செய்யக்கூடாதது என்றும், இதை செய்ய வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறது. அதனால்தான் இந்த இடத்தில் தர்மம் என்ற சொல்லுக்கும் கர்ம என்ற சொல்லுக்கும் வேறுபாடே கிடையாது. கீதையில் பகவான் சர்வ தர்மான் பரித்யஜ என்பதற்கு பொருள் சர்வ கர்ம, எல்லா செயல்களையும் விடு என்பதுதான். இவ்விதத்தில் கர்மத்தை வேதமானது சாதனையாக கூறுகிறது என்றால், அடுத்த கேள்வி நமக்கு வருவது, சாத்தியம் என்ன? நான் ஒருவரிடம் நான் உங்களுக்கு ஒரு சாதனையை சொல்கிறேன்னு சொன்னால், அடுத்த கேள்வி என்ன கேட்பார்? இந்த சாதனையினால் நான் அடையப்படுகின்ற சாத்தியம் என்னன்னு கேட்பார். ஒரு சாதனையை கொடுக்கிறேன்னா எதற்காக கொடுக்கிறீர்கள்? அப்படி வேதமானது காயிக, வாச்சிக, மானச கர்மத்தை சாதனையாக நமக்கு கொடுக்கிறது, அதை சாதனையாக நமக்கு புகட்டுகிறது என்றால், சாத்தியம் என்ன என்றால், நேரடியான சாத்தியம் புண்ணியம். புண்ணியம் என்பது சாத்தியம். என்ன செய்கிறது வேதம்? உனக்கு புண்ணியம் வேண்டுமா என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்மத்தை, நான் வகுத்து கொடுத்த கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த கர்மத்தை செய்வதனால், கர்மம் என்ற சாதனையை செய்வதனால் உனக்கு கிடைப்பது புண்ணியம் என்கின்ற பலன். கர்மம் என்பது நாம் பார்த்தபடி 3 விதமான கர்மங்கள். இதை செய்வதனால் நமக்கு புண்ணியம் வருகிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வேதமானது கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த ஞானத்தினால் புண்ணியம் வராது.
வேதம் இந்தந்த கர்மமெல்லாம் இருக்கு, இந்தந்த கர்மத்தை நீ செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்றும் சில தியானங்களை சொல்கிறது. இந்தந்த உபாசனை தியானம் செய்தால் இந்தந்த பலன் என்று ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றது. அந்த கர்ம ஞானத்தினால் நமக்கு புண்ணியம் வராது. கர்ம ஞானத்தை வைத்து கொண்டு கர்மத்தை அனுஷ்டானம் செய்து புண்ணியத்தை அடைய வேண்டும். இப்போ வேதம் கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுத்து விட்டால் அதோடு முடிவடைவதில்லை, அதற்கு பிறகு அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இனி புண்ணியம் எதற்கு என்ற கேள்வி வருகிறது. புண்ணியம் எதற்கு என்றால், புண்ணியத்தினால்தான் ஒருவன் சுகத்தை அடைய முடியும். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு சுகத்திற்கு தேவையான பொருள்கள், சூழ்நிலைகள் உடல் முதல் கொண்டு வர வேண்டும் என்றால் அது புண்ணியத்தினால்தான் வர முடியும். நமக்கு எப்படிப்பட்ட உடல் கிடைக்கிறது, எப்படிப்பட்ட போகங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பது புண்ணியத்தினுடைய அடிப்படையில். யாருமே புண்ணியத்திற்காக புண்ணியத்தை விரும்புவதில்லை, புண்ணியத்திலிருந்து கிடைக்கின்ற சுகத்திற்காக. யாராவது பணத்திற்காகவே பணத்தை விரும்புகிறார்களா என்றால், ஒருவர் சொல்கிறார் இல்லை எனக்கு பணம்தான் குறிக்கோள்னு சொன்னால், ஆஃபீஸில் வேலை செய்துட்டு பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்குவார், செலவே பண்ண மாட்டார். காரணம் என்ன? பணம்தான் குறிக்கோள். அப்படி அல்லவே, அந்த பணம் எப்படிப்பட்ட சுகத்தையும் கொடுக்க சாதனமாக இருக்கின்றது. அதனால் பணத்தை நாடி மனிதர்கள் செல்கிறார்கள். அதே போல புண்ணியத்தை நாடி மனிதர்கள் செல்வதற்கு காரணம், அந்த புண்ணியம் சுகத்தை கொடுக்கின்றது. முதல்ல எதை கொடுக்குதுன்னா, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது, வீட்டை கொடுக்கின்றது, உறவினர்களை கொடுக்கின்றது, அதற்கு மேல் இன்பத்தை கொடுக்கின்றது. இந்த விதத்தில் வேதத்தினுடைய கர்மத்தை பற்றிய ஞானத்தினால் நமக்கு என்ன பலன் இறுதியாக அடைகின்றோம்? வேதமானது இந்தந்த செயல்களை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட உபாசனைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு கொடுக்க, அந்த அறிவை நாம் பெற்று அதன்படி அனுஷ்டானம் செய்து அதனுடைய புண்ணியத்தை பெற்று, அந்த புண்ணியத்தினால் இந்த உலகத்தில் நாம் சுகமாக வாழ்கின்றோம். இந்த புண்ணியம் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இந்த லோகத்தில் மட்டுமல்ல, இறந்ததற்கு பிறகும் புண்ணியத்தினால் சுகமான லோகத்திற்கு செல்லலாம். சொர்க்கம், பிரம்மலோகம் என்றெல்லாம் நல்ல லோகத்திற்கு சென்று அங்க திவ்யமான போகங்களும் புண்ணியத்தினால் அடையப்படும் என்று வேதமானது சொல்கிறது. அப்பொழுது மனிதன் என்ன செய்கின்றான்? புண்ணியத்தை அடைந்து சுகத்தை அடைய வேண்டும் என்று புண்ணியத்தை நாடுகிறார்கள். புண்ணியத்திற்காக அல்ல, சுகத்திற்காக. இந்த கருத்தை தான் முதலில் நாம் எப்படி பார்த்தோம்? மனிதனுடைய வாழ்க்கையில் லட்சியம் புருஷார்த்தக என்று சொல்லி தர்மார்த்த காம மோக்ஷக என்ற தலைப்பில் தர்மக அர்த்தக காமக மனிதனுடைய லட்சியமாக இருக்கிறது என்று பார்த்தோம். தர்மக என்றால் புண்ணியம். மனிதன் புண்ணியத்தை அடைவதை லட்சியமாக கொண்டுள்ளான். எதற்கு என்றால் அர்த்தக காமக. அர்த்தகன செக்யூரிட்டி, தனக்கு தேவையான பாதுகாப்புக்காக, இன்பத்திற்காக புண்ணியத்தை நாடுகிறார்கள். இத்துடன் கர்மத்தினுடைய யுட்டிலிட்டி, பயன்பாடு முடிவடைந்து விடுகிறது என்று நினைக்க நமக்கு தோன்றும். ஆனால் அவ்விதம் இல்லை. வேதமானது கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. அதனால் கர்ம அனுஷ்டானம் ஒருவன் செய்து புண்ணியத்தை அடைந்து அந்த புண்ணியத்தினால் சுகத்தை, இகலோக பரலோக சுகத்தை அடைகின்றான். இகலோகத்தில் ஆரோக்கியம் முதல் கொண்டு
பிரம்மலோகம் வரை சுகத்தை அடைகின்றான். இது ஒரு பகுதி. இனி வேதமானது பிரம்ம ஞானத்தை பற்றி கொடுக்கின்றது என்பது இரண்டாவது பகுதி. அந்த இரண்டாவது பகுதிக்கு நாம் எப்படி வர இருக்கின்றோம் என்றால், ஒரு ஜீவன் வேதம் சொன்ன கர்மப்படி தர்மப்படி பல வருடங்களாக அல்லது பல ஜென்மங்களாக வாழ்ந்து வருகின்றான். எப்படி வேதம் சொன்ன தர்மத்திலிருந்து விலகாமல் சுகத்தை அனுபவித்து புண்ணியத்தை தேடி வாழ்ந்து வருகின்றான். புண்ணியத்தினுடைய ஒரு பலனை நாம் பார்த்தோம், போகத்தை கொடுக்கின்றது. இதே புண்ணியத்திற்கு வேறு சில பலன்களும் இருக்கின்றன. அந்த பலன்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த பலன் என்னவென்றால், ஒருவன் புண்ணியத்தை அடைந்து சுகத்தை அனுபவித்து அவனுடைய மனதில் ஒரு விதமான விவேகம் திடீரென்று உதிக்கின்றது. என்ன விவேகம் உதிக்கின்றது? இந்த போகங்கள் என்னை முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை. எத்தனை சுகத்தை நான் அனுபவித்திருந்தாலும் அவைகள் என்னை இதுவரை நிறைவுபடுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விவேகம், ஸ்பார்க்கு போல, தீப்பொறி போல ஒரு விவேகம் ஒருவனுக்கு தோன்றுகிறது. பிறகு இந்த ஸ்பார்க் என்ன செய்யுதான்? இந்த விவேகம் என்ன செய்யும்? உடனே என்னை இந்த பொருள்கள் மனநிறைவை கொடுக்கவில்லை, எனக்கு மனநிறைவை கொடுக்கவில்லை என்றால் இவைகள் எதற்காக? இவைகளை நான் லட்சியமாக அடைய வேண்டுமா? இந்த போகங்களை நான் அடைய வேண்டுமா? எனக்கு போகங்களில் விருப்பமில்லை என்கின்ற சிறிய வைராகியமானது தோன்றுகிறது. எதனுடைய பலன்? தர்மப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோரு காலத்தில் ஏதோரு ஜென்மத்தில் ஏதோரு ஜீவனுக்கு அப்படி தோன்றுகிறது. அது ஒரு பெரிய விஷயம். சாதாரணமாக அப்படி தோன்றுவதில்லை. அது ஏன் தோன்றியது, எப்படி தோன்றியதுங்கிறதுக்கு நம்ம பதில் கிடையாது. தோன்றுகிறது. அதற்கு காரணம் தர்மம். சாஸ்திரம் கூறுகிறது, தர்மேன பாபம் அபனுததி. தர்மத்தினால் பாபத்தை நீக்குகிறான். இங்கு பாபம் என்றால் மனதில் இருக்கின்ற போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற இச்சை, அதை துறக்கின்றான். எதனால்? தர்மத்தினால். இப்போ புண்ணியம் என்ன செய்துள்ளது? புண்ணியம் இவனுக்கு விவேகம், வைராகியம் என்கின்ற ஸ்பார்க்குன்னு சொன்னால் தீப்பொறி, அதை கொடுத்துருக்கு. இது புண்ணியத்தினுடைய பலன். பிறகு இந்த விவேகம், வைராகியமானது லேசா, மிக மிக குறைவாக மனதில் தோன்றியுள்ளது. அதை நாம் வளர்க்க வேண்டும். ஒரு தீப்பொறி இருந்ததுன்னு சொன்னால் அது அப்படியே விட்டு அணைஞ்சிரும். அதை என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். அதை வளர்ப்பதற்கு புண்ணியமானது பயன்படுகிறது. எப்படி? வேதத்தில் சொன்ன கர்மங்களை கர்ம யோகமாக செய்யும் பொழுது அதனால் வருகின்ற புண்ணியமானது என்ன செய்கின்றது? விவேக வைராகியத்தை நன்றாக வளர்க்கின்றது. இப்போ நமக்கு ஒரு விவேகம் கொஞ்சம் வைராகியம் கொஞ்சம் இருந்து அது வளர வேண்டும் என்றால் அது என்னன்னா நம்முடைய புண்ணியத்தினால். அந்த புண்ணியம் எப்படி அடைய வேண்டும்? விவேக வைராகியத்தை அடைய வைக்கின்ற புண்ணியம் எப்படி அடையப்படுகிறது? கர்மத்தை, வேதம் சொன்ன கர்மத்தை கர்ம யோகமாக செய்யும் பொழுது, சித்த சுத்திக்காக செய்யும் பொழுது. அப்போ என்ன ஆகும்னா அந்த விவேகம், வைராகியம் தீவிரம் அடைகிறது. அதற்கு ஒரு உதாரணம் கூறினால் நமக்கு நன்கு புரியும். அடர்ந்த காட்டில் திடீரென்று தீ பிடிக்கின்றது. தீ பிடிப்பதற்கு என்ன காரணம்? வாயு காரணம்.
காற்றானது காரணம். காற்று இல்லாமல் அந்தந்த மரங்கள் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த உராய்வு ஏற்படாது. ஒரு மரத்துக்கும் இனி ஒரு மரத்திற்கும் உராய்வு ஏற்பட என்ன வேண்டும்? காற்று வேண்டும். அந்த தீ ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறிய தீ. அந்த தீயை உற்பத்தி செய்தது எது? காற்று. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா, அதே காற்றானது அந்த தீயை வளர்க்கின்றது. சில மரங்கள், சில காடுகளில் தீ பிடித்தால் சில மாதங்கள் எரியும் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய காடுல எல்லாம் தீ பிடிச்சா மாதங்களுக்கு எரியுமா. அவ்வளவு பெரிய தீ எப்படி வளர்ந்ததுன்னா, அதனுடைய மூலம் என்ன? ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சிறிய நெருப்பு துளியானது பல மாதங்கள் எரிகின்ற அளவு பெரியதாகிவிட்டது. அதை யார் பெரிது செய்தார்? வாயு பகவான், காற்று தான் செய்தது. அந்த தீயத்தான் உருவாக்கியது யார்? அதே காற்று. அதே போல இந்த விவேகம் வைராக்கியம் மனதில் உதிப்பது என்பது புண்ணியத்தினுடைய பலன், தர்மத்தினுடைய பலன். அந்த உதயமே பலருக்கு வராது. நமக்கே பல காலம் வந்திருக்காது. அதனால் திடீர்னு வேதாந்தத்தில் விருப்பம் வந்து கொஞ்சம் வருஷம் வந்ததுக்கு, வேதாந்தம் படித்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா இதற்கு முன்னாடி இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையே இல்லையே என்று நாம் பார்ப்போம். அப்படி ஏதோ ஒரு காலத்தில் விவேகமானது மனதில் உதிக்கின்றது. அந்த விவேகத்தினுடைய பலனாக வைராகியமானது உதிக்கின்றது. இந்த உதித்த விவேக வைராகியம் அப்படியே இருந்த என்னாகும்னா அணைந்து விடும். அது அணையாமல் காக்க புண்ணியமானது பயன்பட வேண்டும். அது கர்மயோகம் என்ற சாதனை. இப்போ கர்மயோகம் செய்தால் அந்த புண்ணியத்தினால் எப்படியோ நமக்கு வந்த, எப்படியோ நமக்கு உதித்த விவேகம் வைராகியம் நன்கு வளர்ந்து விடுகிறது. இந்த புண்ணிய இனியொரு காரியத்தையும் செய்யலாம். இந்த காற்று இனியொரு காரியத்தையும் செய்யலாம். என்ன காரியம் தெரியுமோ? அந்த தீயை அணைத்து விடலாம். காற்று அதையும் செய்யும். தீயை உருவாக்கும், தீயை வளர்க்கும், தீயை அணைக்கும். அதே போல புண்ணியம் என்ன செய்யலாம்? புண்ணியத்தை வைத்து போகத்தை அனுபவித்தால் இந்த புண்ணியம் உதித்த விவேக வைராகியத்தை அழித்துவிடும். அது சரியாக பொருந்தி வருது. உதாரணத்தில் எப்படி வாயு பகவான் அக்னியை தோற்றுவிக்கிறார், அக்னியை அழிக்கின்றார். அதனால தான் ஒரு தீயை கெடுக்கணுன்னு உடனே வாயில் வச்சு ஊதுகிறார்கள் அல்லவா. இப்போ அக்னியை அணைக்கின்றார், அக்னியை வளர்க்கின்றார். விவேக வைராகியம் ஒருவருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் புண்ணியந்தான் காரணம். புண்ணிய பாபத்தை எல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய விளைவை வைத்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருவருக்கு விவேக வைராகியம் கொஞ்சம் உதிச்சிருக்கா, அவருக்கு புண்ணியத்தினுடைய பலன். நம்ம கண்ணில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணியம் என்று இல்லை என்றால் இது தோன்றி இருக்கார். பிறகு தோன்றி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் மீண்டும் புண்ணியத்தினுடைய பலனை போகத்திற்கு பயன்படுத்தினால் அந்த விவேகம் வைராகியம் புண்ணியமே அழித்துவிடும். இவ்விதம் புண்ணியத்தினால் காட்டு தீ போன்ற விவேக வைராகியத்தை அடைந்த ஒரு சிஷ்யன் என்ன செய்கின்றான்? அந்த வைராகியம் விவேகத்தினுடைய விளைவாக மோக்ஷத்தை அடைய வேண்டும், அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4வது புருஷார்த்தத்தை அடைய வேண்டும் என்று எங்கே செல்வான்? விஞ்ஞானார்த்தம் குரும் ஏவ அபிகச்சேத். அதற்கு என்ன உதாரணம் சொல்வார்கள்? ஒருவனுடைய தலையில் தீ பிடிச்சிடுதான், தீப்த சிராகா. தலையில் தீ பிடிச்சவன் தண்ணீரை நோக்கி ஓடுவது போல விவேக வைராகியத்தை உடையவன் குருவை நோக்கி ஓடுகின்றான். ஒருவனுக்கு தலையில் தீ பிடிச்சு அவன் தண்ணியை நோக்கி போயிட்டுருக்கான். பூனை குறுக்க வருதுன்னு வச்சுக்குவோமே, அவன் சகுனம் பார்ப்பானா? ஐயோ பூனை குறுக்க வருதே, இப்போ போகலாமா? மூக்குக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருமே, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போய் டிப் பண்ணலாமா? அப்படியெல்லாம் நினைப்பானா? அவனுக்கு சகுனமும் கிடையாது, காலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்ன வேணும்? தலையில் தீ பிடிச்சவனுக்கு என்ன வேணும்? தண்ணீரை தவிர ஒன்றும் வேண்டாம்.
அது நம்ம கூவமாக இருந்தாலும் போய் முங்கிடுவான், அதில் வேற ஒன்றுமே அவன் பார்க்க மாட்டான். அதே போல புண்ணியத்தினால் உதித்த விவேக வைராக்கியம், புண்ணியத்தினால் கர்மயோகத்தினால் வளர்க்கப்பட்ட விவேக வைராக்கியத்தை உடைய சிஷ்யன் ஒரு மாணவன் மோக்ஷம் என்ற சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அவன் குருவிடம் போகின்றான் அல்லது வேதாந்தத்திடம் செல்கின்றான். வேதத்தினுடைய அடுத்த பகுதிக்கு செல்கின்றான். இதுவரைக்கும் முதல் பகுதியை பார்த்து முடித்தோம். இனி அடுத்த பகுதிக்கு வருகின்றோம். வேதமானது 2 ஞானத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். ஒன்று கர்மத்தை பற்றிய ஞானம். அந்த கர்மத்தை பற்றிய ஞானத்தில் என்னென்ன பலன்னு நம்ம சுருக்கமாக பார்த்தாச்சு. கர்மத்தை பற்றிய ஞானத்தில் முதல்ல கர்ம ஞானம் வரும். அதை அனுஷ்டானம் பண்ணும்போது புண்ணியம் வருகிறது. அந்த புண்ணியத்தினுடைய பலனால் பல வருடங்கள் அவன் சுகத்தை அனுபவிக்கின்றான். பிறகு புண்ணியத்தினுடைய பலனாக விவேகம் வைராகியம் வந்து மீண்டும் கர்மயோகம் சில நாட்கள் செய்து விவேக வைராகியத்தை நன்கு வளர்த்தி கொண்டதுடன் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தினுடைய செயல் முடிவடைகிறது. அதோட வேதம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கின்றது. என்னுடைய பங்கு இவனுக்கு போதும். இப்போ ஒரு ஜீவன் வந்து நல்ல விவேக வைராகியத்தை அடைஞ்சிட்டான்னா வேதத்தினுடைய கர்மத்தை கொடுக்கின்ற பகுதி என்ன சொல்லுது? இனிமேல் என்னிடம் நீ இருக்காதே, உனக்கு ப்ரமோஷன், என்கிட்ட நீ இருக்காத, என்னை விட்டு போயிருன்னு சொல்லுது வேதமானது. இப்போ வேதத்தினுடைய முதல் பகுதி அந்த மனிதனுக்கு முடிவடைகிறது. அவன் வேதத்தினுடைய 2வது ஞானத்திற்கு வருகின்றான். எந்த பகுதியில் கர்மத்தை பற்றிய ஞானம் வேதம் கொடுக்கிறதோ அந்த பகுதிக்கு கர்ம காண்டம் என்று பெயர். பிறகு 2வது வேதத்தினுடைய கடைசி பகுதியில், கடைசி என்ற சொல்லுக்கு அந்தக என்ற சமஸ்கிருத சொல். இப்போ வேதத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்கிறோம்? வேதாந்தம் என்று சொல்கின்றோம். அதற்கு பல பெயர் இருக்கின்றது. உபனிஷத் என்றொரு பெயர், வேதாந்தம், ஞானகாண்டம் என்றெல்லாம் பல பெயர்கள். அந்த பகுதிக்கு ஒரு சிஷ்யனானவன் வருகின்றான். இப்போ வேதத்தை இப்படி பிரித்துள்ளோம். 2 ஞானத்தை கொடுக்கின்ற பகுதி. முதல் பகுதியை கர்மகாண்டம் என்றும் 2வது பகுதியை ஞான காண்டம் என்றும் பிரிக்கின்றோம். இந்த கர்மகாண்டத்தினுடைய நிலை எப்பொழுது முடிவடைகிறது? விவேக வைராகிய முமுட்சுத்துவம் இவைகள் வந்தவுடன், இதில் எல்லாமே இருக்கு, சமதமாதியும் சேர்ந்து விடுகிறது. இவைகள் வந்தவுடன் ஒரு பகுதியை அவன் முடித்துவிட்டு அடுத்த பகுதிக்கு வருகின்றான். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம்? வேதாந்தத்திற்கு வந்துள்ளோம். இனி இந்த வேதாந்தம் என்ன செய்கின்றது என்றால், பிரம்ம என்ற ஒரு தத்துவத்தினுடைய ஞானத்தை கொடுக்கின்றது. பிரம்ம என்றால் ஒரு வஸ்து, ஒரு பொருள், நித்தியமானது, அழியாதது, பூர்ணமானது, எந்த குறையும் அற்ற நிறைவான சொரூபமான பிரம்ம என்ற தத்துவத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது வேதத்தினுடைய கடைசி பகுதி. அதற்கு உபனிஷத், ஞானகாண்டம், வேதாந்தம் என்றெல்லாம் பல பெயர்கள். இனி இந்த ஞானத்தை விவேக வைராகிய முமுட்சுத்துவம், சமதமாதிகள் இப்படிப்பட்ட சாதனையுடன் வந்தவன் கர்மகாண்டத்துக்குள்ளே போகாமல் இதுக்கு வர முடியாது. அப்படி ஒருத்தன் வந்திருக்கான்னா அவன் ஏதோ ஒரு பிறவியிலையாவது அந்த வழியாக தான் வந்திருப்பான். அப்படி புண்ணியத்தினுடைய பலனாக இப்படிப்பட்ட சாதனையுடன் வந்தவன் என்ன செய்கின்றான்? பிரம்மத்தை பற்றி புகட்டுகின்ற ஞானத்திற்கு அவன் சாதகன் ஆகின்றான். பிரம்மன் என்பது என்ன? என்றும் இருக்கின்ற நித்தியமான பொருள், பூர்ணமான பொருள். இனி அடுத்த கருத்து என்னவென்றால், இந்த பூர்ணமான பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை வேதாந்தமானது கொடுக்கின்றது.
வேதாந்தம் என்ன செய்கின்றது? பிரம்ம பூர்ணமான ஒரு வஸ்துவை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. இந்த சிஷ்யனானவன் அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைகின்றான். கர்மகாண்டத்தில் அதே சிஷ்யன் என்ன செய்தான்? கர்மத்தை பற்றிய ஞானத்தை அடைஞ்சவுடன் அவன் அனுஷ்டானம் பண்ணணும். எதற்கு? அந்த கர்மங்கிற சாதனையிலிருந்து வருகின்ற புண்ணியத்தை அடைவதற்காக. ஆனால் பிரம்மன் என்ற ஒரு தத்துவத்தினுடைய ஞானத்தை ஒருவன் அடைந்ததற்கு பிறகு மோக்ஷம் என்று ஒன்று அடைய அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது கேள்வி. கேள்வி புரிகின்றதோ? கேள்வி புரியலினா பதில் புரியாது, பதில் கேள்வியாக மாறி நிற்கும். என்ன கேள்வி? கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஞானத்தை வாங்கிட்டு இவன் செயலில் ஈடுபட்டான். செயலில் ஈடுபட்டு அதனுடைய பலனை அடைஞ்சான். வேதாந்தத்திற்கு வந்தவன் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை வாங்கி கொண்டு அதனுடைய பலன் என்னன்னு வேதத்திடம் கேட்டால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிபவன் ஆப்னோதி பரம். ஞாபகம் இருக்கோ? பிரம்மவிது ஆப்னோதி பரம். பிரம்மத்தை அறிபவன் பரத்தை அடைகின்றான் என்றால் பிரம்மத்தை அடைகின்றான். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், அந்த பிரம்மனோ பூர்ணமான வஸ்து, எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஒரு இடம் ஒரு சாத்தியம் அல்ல, ஒரு இடத்துல போய் அடைகிறதல்ல. அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிவது என்பதும் அடைதல் என்பதும் சமமாகிறது. அதை அறிஞ்சு அதை அடையிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு வச்சுக்குவோமே, அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் தெரியுமோ? ஒரு வரையறுக்கு உட்பட்டதாக இருக்கும். காரணம் என்ன? நான் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சிட்டேன், நான் அதை அடையவில்லை என்றால் அது ஒரு தேசத்தில் இருப்பதாகிவிடும். எனக்கு ரிஷிகேஷ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாச்சு, ஆனால் நான் அங்கு செல்ல வேண்டும் என்பது போல் ஆகிவிடும். பிரம்மன் அப்படி இல்லையே. பிரம்மனை அறிவதும் பிரம்மத்தை அடைவதும் ஒன்று. பிரம்மன் பூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினால். யாரோ ஒருவனிடம் ஒருவர் சொன்னார், நீ பூமாதேவியை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் உனக்கு இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கும்னார். உடனே அவன் யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டான். நான் பூமாதேவியை போய் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நாள் சுற்றுனதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், பூமாதேவிங்கிறது இந்த பூமி தான் அப்படின்னார். அதை நீ நமஸ்காரம் பண்ணால் போதும்னார். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த பூமி தான் பூமாதேவியான். இப்போ ஞானம் அடையாருக்கு முன்னாடி அந்த பூமாதேவியை தேடிட்டு இருந்தான். ஞானம் அடைஞ்சதற்கப்புறம் பூமாதேவி இதுதாங்கிற ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பூமியை அடையிறதுக்கு அவன் என்ன பண்ணணும்? சிரசாசனம் பண்ணணுமோ? அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. காரணம், அந்த பூமாதேவியிலேயே நின்றுட்டு அந்த பூமியை தேடிக்கொண்டு இருந்தான். அதே போல பிரம்மமாக ஒருவன் இருந்து கொண்டு பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கின்றான். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த பிரம்மத்தை அடைதலும் அந்த பிரம்மத்தை அறிவதும் ஒன்றுதான். இந்த கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் இதுதான் வேறுபாடு, பெரிய வேறுபாடு. அங்கே ஞானத்தை பெறுறோம், அனுஷ்டானம் பண்ணுறோம், பிறகு பலனை அடைகிறோம். இங்கு ஞானத்தை பெறுவதுதான் லட்சியம். ஞானத்தை பெற்றால் அதற்கு மேலே அடைகிறது ஒன்றும் இல்லை. எனக்கு ஞானம் வந்துடுது, இனியும் சம்சாரம் இருக்கேன்னா அப்போ ஞானம் வரல அப்படின்னு அர்த்தம். ஞானம் வந்திருக்கு, இருந்தாலும் எனக்கு பிரம்மம் புரியலையே, பிரம்மத்தை நான் அடையலையேன்னு சொன்னால் அது வியாகாத தோஷம்னு சொல்கிறது. வியாகாதம்னா செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். நான் ஊமைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் சொல்கிறதுலேருந்தே நீ ஊமை இல்லைன்னு தெரியுது. அல்லது ஒருத்தன் சொல்கிறான் நான் தூங்கிக் கொண்டு இருக்கின்றேன், அப்படி சொன்னால் இலக்கணப்படி ரைட்டு தான், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னா நீ தூங்கலின்னு அர்த்தம். அது எப்படி உனக்கு தெரியுதுன்னா நீ தான் சொல்கிறையே. அதுபோல் பிரம்மத்தை நான் அடைந்தேன் என்பது பிரம்மத்தை நான் அறிந்தேன் என்பதும் சமம். இதை ஏன் நம்ம இங்கே வலியுறுத்தி சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன டாப்பிக்கில் லேண்ட் ஆகிறோம்னு சொன்னால், இங்கு
ஞானம் சாதனம். அங்கு கர்ம சாதனம், இங்கு ஞானம் சாதனம். இங்குனா எங்கு? வேதாந்தத்தில் ஞானத்தை அடைவது சாதனம், கர்மகாண்டத்தில் கர்மமானது சாதனம். இனி கர்மங்கிற சாதனையினுடைய சாத்தியம் புண்ணியம், ஞானம் என்ற சாதனையினுடைய சாத்தியம் பிரம்ம மோக்ஷம். அந்த பிரம்மத்தை அடையிறது தான் மோக்ஷம். இந்த மோக்ஷத்தை பற்றியெல்லாம் நம்ம பல முறை பார்த்துருக்கோம். மோக்ஷம்னா என்ன, மன நிறைவு, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் நமக்கு அந்த சாதாரண சந்தேகமெல்லாம் இருக்காது. மோக்ஷம்னு சொன்னால் இறந்ததுக்கப்புறம் வர்றது, அதெல்லாம் எலிமெண்ட்ரி 1ஆம் கிளாஸில் வர்ற சந்தேகமெல்லாம் இப்போ நமக்கு இருக்காது. ஏன்னா மாண்டூக்கியம் வரைக்கும் வந்துட்டோமே, அதனால் அந்த சந்தேகமெல்லாம் இருக்காது. மோக்ஷம்னா என்ன? மன நிறைவு. ஆத்மன்யே வாத்மனா துஷ்டக. அந்த மோக்ஷத்தை அடைய சாதனம் ஞானம். இப்போ எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம்? வேதாந்தத்திற்கு வருகின்றவர்கள் அல்லது வேதாந்தத்தில் ஞானத்தை அடைதல் லட்சியம். இல்லையே, நான் பிரம்மத்தை அடைகிறது தானே லட்சியம்னா, அந்த பிரம்மத்தை ஞானத்தினால் அடைய முடிகின்ற காரணத்தினால் ஞானத்தை அடைவது நம்முடைய லட்சியம். அதனால் இப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஞானத்தை நான் அடைய வேண்டும். எதை பற்றிய ஞானம்? பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை நாம் அடைய வேண்டும். இனி அடுத்த விசாரம், ஞானத்தை எப்படி அடைதல்? இதுவரைக்கும் நமக்கு சந்தேகம் இருந்துடக்கூடாது. பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை நான் அடைய வேண்டும்ங்கிறது வரைக்கும் நமக்கு இனி சந்தேகம் கிடையாது. இனி அடுத்த சந்தேகத்தை நம்ம என்ன உருவாக்குறோம்? அந்த ஞானத்தை எப்படி அடைதல் என்றால், பிரம்ம ஞானம் மட்டுமல்ல, எந்த ஒரு அறிவையுமே நாம் அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாகத்தான் அடைய முடியும். எந்த ஒரு அறிவாகட்டும், அந்த அறிவு தானாக தோன்றிவிடாது. சிலதெல்லாம் கோயிலில் சொல்லுவார்கள், இது ஸ்வயம்பு என்று சொல்வார்கள். சில சிவலிங்கத்தை காமிச்சு இது ஸ்வயம்பும்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இமயமலையில் கங்கை ஓடி ஓடி சில பாறைகள் லிங்கமாகவே இருந்திருக்கும். உடனே அதை எடுத்துட்டு வந்து இது யாரும் செய்ததல்ல, சுயமாகவே அது இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அப்படி ஞானம் சுயமாக வராது. சில பேர் இன்ட்யூஷனில் வரும்னு சொல்லுவார்கள். அதை சாமிஜி சொல்லுவார், அது இன்ட்யூஷனில் வராது, இன்ட்யூஷனில் வருமா? டியூஷன் சொன்னால் என்ன? படிக்கிறது. இன்ட்யூஷனில் வருமே தவிர இன்ட்யூஷனில் வராது. இன்ட்யூஷனாக அது தானாக திடீர்னு அது தோன்றி விடாது. எந்த ஒரு ஞானத்தையும் ஞானத்தை கொடுக்கும் கருவியின் மூலமாகத்தான் வரும். இப்போ இந்த கிளிப்பு என்ன கலர் அப்படிங்கிற ஞானத்துக்கு நீங்கள் ஒரு பயங்கரமான தபஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெயிலில் போய் நின்று பண்ணால் அந்த ஞானம் வந்துடுமா? கண்ணை திறந்து பார்த்தா ஞானம் வந்து. அப்படி ஞானத்தை கொடுக்க ஞானத்திற்குரிய கருவியை பயன்படுத்த வேண்டும். அந்த கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். ஞானத்தை கொடுக்கிற கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். 6 விதமான பிரமாணங்கள் இதற்கு முன் நம்மால் பார்க்கப்பட்டது. இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். 6 விதமான பிரமாணங்கள். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம் என்றெல்லாம் விதவிதமான ஞானத்தை கொடுக்கும் கருவிகள். இப்போ 5 இந்திரியங்கள் மூலமாக அடையப்படும் ஞானத்திற்கு பிரத்யக்ஷ ஞானம் என்றும், அந்த 5 இந்திரியங்கள் பிரத்யக்ஷ பிரமாணம் என்றும். பிறகு நாம் மலையில் மீது புகையை பார்த்து அங்கு நெருப்பு இருக்கின்றது என்ற யூகத்திற்கு அனுமானம் என்றெல்லாம் விதவிதமான பிரமாணத்தை பார்த்துள்ளோம். இதில் நான் எந்த விதமான பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது எதனுடைய கையில் இருக்கிறது என்றால், எந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்பதை பொறுத்து. இப்போ நான் ஒரு பொருளினுடைய ரூபம், அது என்ன கலர்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்னு சொன்னால், அது என்னுடைய விருப்பமாக இருந்தால் நான் காதை பயன்படுத்தலாமா, நாக்கை பயன்படுத்தலாமா, கண்ணை பயன்படுத்தலாமாங்கிற சாய்ஸ் எனக்கு இருக்கா?
அதை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஒரு பொருளினுடைய வர்ணம் என்னன்னு விரும்பினால் கண்ணை பயன்படுத்துகிறத தவிர சாய்ஸே கிடையாது. ஒரு பதார்த்தத்தை கொடுக்குறார், அது எப்படி என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். காதை பயன்படுத்தி கண்ணை பயன்படுத்தினா அது முடியுமா? அதனுடைய சுவை ஞானம் வேணும்னு நிச்சயம் பண்ணிட்டா எனக்கு நாக்குங்கிற கருவியை பயன்படுத்துகிறத தவிர சாய்ஸ் கிடையாது. அதே போல் நம்மிடம் பல பிரமாணங்கள் இருக்கின்றன. பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கும் கருவிகள் இருக்கின்றன. எந்த கருவியை பயன்படுத்துவது என்பது எதை அறிய வேண்டும் என்பதை பொறுத்து, நான் எதை தெரிஞ்சுக்கணுங்கிறத பொறுத்து எந்த பிரமாணத்தை பயன்படுத்தணும் என்ற நிச்சயம் வருகிறது. இப்போ யார் நம்மிடம் இருக்கின்றார்? தீப்த சிராகா, அவர் நம்ம கையில் இப்போ இருக்கார். அதாவது அவர் தலையில் தீப்பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு மாணவன் வந்திருக்கார். புண்ணியத்தினுடைய பலன் விவேக வைராகியத்தோட வந்தவன் எதை தெரிந்து கொள்ள வந்துள்ளான்? பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வந்துள்ளான். அவனுக்கு என்ன லட்சியம்? பிரம்ம ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம் லட்சியமாக இருக்கிறது. பரம்பொருளை பற்றிய ஞானத்தை, பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவன் எப்படிப்பட்ட கருவியை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த பரம்பொருளை மட்டும் புகட்டுகின்ற ஒரு பிரமாணத்தை இவன் தேட வேண்டும். அப்படி தேடுகையில் பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, அர்த்தாபத்தி எல்லா பிரமாணம் ரூல்ட் அவுட் ஆயிடுது. அதனால எல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே ஒரு பிரமாணம், சப்த பிரமாணம். சப்த பிரமாணம்னு சொன்னால் வேதம். வேதம்ங்கிற பிரமாணத்தின் மூலமாகத்தான் நாம் எதை அறிய முடியும்? பிரம்ம என்ற ஒரு தத்துவத்தினுடைய அறிவை அடைய முடியும். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? பிரம்ம என்ற ஒரு தத்துவத்தை அறிய வேதம் என்ற சப்த பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். இனி இந்த உபனிஷத்திற்காக நாம் விசாரம் செய்ய இருக்கின்ற கருத்து சப்த பிரமாணத்தை பற்றியது. இப்பொழுதுதான் இந்த உபனிஷத்திற்கான முகவுரைக்கு வந்திருக்கோம். இந்த உபனிஷத்துக்குன்னு விளக்கமாக பார்க்க போகிற முகவுரையில் நாம் விசாரம் செய்ய இருப்பது சப்த பிரமாணம். இப்போ ஹெட்டிங் என்ன? இனி நம்ம சப்த பிரமாணம்ங்கிற ஹெட்டிங்கில் விளக்கமாகவே கருத்தை பார்க்க இருக்கின்றோம். மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு அவசரப்பட வேண்டாம். இந்த சப்த பிரமாணத்தை எல்லாம் நல்லா பார்த்துட்டு பிறகு உபனிஷத்திற்குள் செல்லலாம். ஏன்னா நாம் பார்க்க போகிற உபனிஷத்திற்கு இப்பொழுது பார்க்க இருக்கின்ற விசாரம் ஒரு தூண் போல அல்லது அஸ்திவாரம் போல. சப்த பிரமாணம் என்றால் என்ன என்றால், வேதம் சப்த பிரமாணம் என்று சொல்கின்றோம். அல்லது பொதுவாக சப்த பிரமாணம் என்றால் சப்தம் இரண்டு விதம். ஒன்று துவனிஹி, துவனி என்றால் சவுண்ட். இனி ஒன்று வர்ணாத்மகம். வர்ணாத்மகம் என்றாலும் சப்தம், ஆனால் அது ஒரு வாக்கியத்துடன் கூடியது. இப்பொழுது நான் இந்த கிளிப்பை எடுத்து டேபிளில் இப்படி ஒரு சத்தத்தை உருவாக்குகின்றேன். இதுவும் சப்தம்தான். இந்த சப்தம் நமக்கு ஏதாவது அறிவை கொடுக்கின்றதா என்றால் கொடுக்கின்றது. என்ன அறிவு? இங்கே ஒரு சப்தம் வந்ததுங்கிற அறிவு தான். ஆனால் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், அதுவும் சப்தம்தான். இந்த சப்தம் எதை கொடுக்கின்றது? இது சப்தங்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே சப்த பிரமாணம் என்றால் சவுண்டு பிரமாணம் அல்ல. இப்போ நம்ம காதில் ஒரு சப்தம் விழுகுதுன்னு சொன்னால் அது பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே வந்துடுது. இப்போ ஒரு ரூம்குள்ளே நம்ம போகிறோம், அது இருட்டு அறையாக இருக்குது, அதில் இருக்கிறது ஒன்றுமே தெரியல, அங்கே ரெண்டு ஆள் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கார்கள். இப்போ உள்ளே போன உடனே அந்த சப்தத்தை தூரத்துலேருந்து சப்தத்தை கேட்குறோம், அவ்வளவுதான். இது என்ன? பிரத்யக்ஷ பிரமாணம். அதில் அந்த இடத்திலிருந்து ஏதோ ஒரு சப்தம் வருகிறது, அவ்வளவுதான்.
அதற்கு பிறகு அங்கே ஆள் இருக்காங்கங்கிறதெல்லாம் அனுமானம். ஆள் இல்லைன்னா அங்கே சப்தம் வராதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பிறகு உள்ளே போக போக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் காதில் விழுகிறது. உடனே என்ன ஆகுதுன்னா அதிலிருந்து ஒரு ஞானம் நமக்கு வருகின்றது. அந்த புதிதாக வருகின்ற ஞானம் சப்தத்திலிருந்து, அதைத்தான் சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். எப்படி என்றால், இப்போ ஒருவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அவரிடம் சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம், காம் ஆணைய அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம போடுறோம். அது அவருக்கு என்னன்னா, காம் ஆணைய இது என்ன, ஏதோ சத்தம் தானே போட்டிருக்கார் அப்படின்னு தோணும். சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு காம்ங்கிற சொல் பசுவை என்றும், ஆணைய என்றால் கொண்டு வா என்றும் அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு அங்கே சப்த பிரமாணம் வேலை செஞ்சிருக்கு. பசுவை கொண்டு வான்னு சொன்ன உடனே சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு சப்த பிரமாணம் வேலை செஞ்சாச்சு. என்ன இந்த அர்த்தம் புரிகின்றதே. அப்படி ஒரு சப்தமானது காதில் விழுந்து அது சப்தத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு அர்த்தத்தை கொடுத்தால் அது சப்த பிரமாணம். ஒரு சவுண்டு காதில் விழுந்து அந்த சவுண்டானது சப்தத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தால் அது சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணம் இரண்டு விதம். ஒன்று லௌகிக சப்த பிரமாணம், இனி ஒன்று வேத வைதிக சப்த பிரமாணம். லௌகிக சப்த பிரமாணம்னா நம்மெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பிரமாணம். அதுவும் ஒரு ஞானத்தை கொடுக்கின்ற கருவி. சப்தமே நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. அது எப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கோம், திடீர்னு கரண்ட்டு போயிடுது. ஒருவர் வீட்டில் புதுசாக வர்றார். அவருக்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏன்னா லைட் இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நேராக லெஃப்டில் வாங்கோ, 4 அடி வையுங்க, பிறகு திரும்பி 2 அடி வைங்கன்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோமே. அவர் கரெக்டாக நம்மக்கிட்ட சேர்றார். எதையும் இடித்து அடித்து உடைக்காமல் வர்றார். எப்படி முடிஞ்சது? சப்த பிரமாணம். அங்கே வெளிச்சம்னு இருந்திருந்தால் அந்த லைட் கண் அவர் பிரமாணமாக பயன்படுத்தலை. சப்தம் அவர் காது கேட்கறதுனால சவுண்டு கேட்டிருக்கார். அது வெறும் சவுண்டாமிட்டு அவருக்கு போயிருந்ததுன்னா இந்த ஞானம் வந்திருக்குமோ? ஆகவே சப்த பிரமாணம் என்றால் ஒரு அறிவு சப்தத்திலிருந்து வந்தால் அது சப்த பிரமாணம். நம்ம சாதாரண வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது சப்த பிரமாணம். பிறகு வேதமானது நமக்கு அறிவை எப்படி கொடுக்கிறது என்றால் உபதேசத்தின் மூலமாக சப்தமாக வேதம் இருக்கின்றது. ஆகவே வேதம் சப்த பிரமாணம். இனி வேத 2 விதமான அறிவை கொடுக்குதே. கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது அல்லவா, அதுவும் சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணத்தை வச்சு எது தர்மம் எது அதர்மம், எப்படி வாழணும், இதெல்லாம் நம்ம பின்பற்றினோம். பிறகு பிரம்மத்தை பற்றியும் வேதம் கொடுக்கின்றதல்லவா, வேதாந்தம், அதுவும் சப்த பிரமாணம். இப்போ சப்த பிரமாணம் என்றால் ஞானத்தை கொடுக்கின்ற சப்தம். வேதமும் சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணம் தான் பிரம்மத்தை அறிவதற்கு நமக்கு கருவி. பிரமாணம்னு சொன்னாவே கருவிதான். இப்போ பிரம்மத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வேதாந்தம் என்கின்ற சப்த பிரமாணத்தை பயன்படுத்தி பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டும். பிரம்ம என்ற ஒரு பொருளை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும் என்றால் மற்ற பிரமாணங்கள் பயன்படாது. காரணம் என்னவென்றால் மற்ற பிரமாணம்னா கண் முதலிய பிரமாணங்கள் அந்த பிரம்மத்தை கிரகிக்காது. சப்தத்தின் மூலமாக அந்த பிரம்மனானது விளக்கப்படுகின்றது. இனி அடுத்த விசாரம் என்னவென்றால் இந்த சப்த பிரமாணத்தை பற்றி மீண்டும் சில கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த சப்த பிரமாணம் எப்படிப்பட்ட இடத்தில் செல்லும், எப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த சப்த பிரமாணத்திற்கு பிரவிற்த்தி இருக்கும். பிரவிற்த்தின்னு சொன்னால் இந்த சப்த பிரமாணம் எப்படிப்பட்ட பொருளை நமக்கு காட்டும், அல்லது அதனுடைய யுட்டிலிட்டி எந்த இடத்துல அது நமக்கு பயன்படும், இந்த சப்த பிரமாணத்தினுடைய தன்மை என்ன என்பது நம்முடைய விசாரம். இதில் முதல் விசாரம்
நம்முடைய அனுபவத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சப்த பிரமாணம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போது ஒரு வாக்கியத்தை சொல்லி அதனால் வர்ற அறிவு. இப்போ நான் ஒரு சென்டென்ஸு சொன்னேன்னா, ராமன் காட்டிற்கு போகின்றான், இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு ஞானம் வந்தால் இது சப்த பிரமாணம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி சப்த பிரமாணம் எந்த இடத்தில் செயல்படும் என்றால், முதல் நிபந்தனை தெரிந்த விஷயத்தில்தான் சப்த பிரமாணம் பிரவருத்திக்கும். இது முதல் நிபந்தனை. ஞாத விஷயே சப்தஸ்ய பிரவருத்திஹி. ஞாத விஷயே என்றால் தெரிந்த விஷயத்தில் சப்தஸ்ய சப்த பிரமாணத்தினுடைய பிரவருத்திஹி, அதுதான் அங்கு செயல்படும். இது முதல். நம்ம 2 நிபந்தனை பார்க்க போகிறோம். முதல் நிபந்தனை இது. இது என்ன முதல் நிபந்தனை என்றால், சப்த பிரமாணம் என்பது சென்டென்ஸ், வாக்கிய ரூபமாக இருப்பது. நான் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு பயன்படுத்தி அந்த வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு அறிவை கொடுப்பது சப்த பிரமாணம். அதில் சந்தேகம் இல்லையோ? சப்த பிரமாணம் என்றால் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகின்றேன், அந்த வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அறிவு வந்தால் அது சப்த பிரமாணம். நம்ம ஒரு சாதாரண வாக்கியத்தை எடுத்துக்குவோமே, ராமர் காட்டிற்கு செல்கிறார், இது ஒரு வாக்கியம். இப்போ இந்த வாக்கியத்தை எடுத்துட்டு நான் இந்த வாக்கியத்தை சொன்னவுடன் உங்களுக்கு ஞானம் வந்தாச்சு. இந்த ஞானத்தை கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா, ராமர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், காடு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், செல்லுதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை தான் சப்தமானது நமக்கு புகட்டுமே தவிர புதிதாக ஒரு விஷயத்தை சப்தமானது புகட்டாது. சப்தத்துக்கு அந்த சக்தி கிடையாது. காரணம் என்ன? ஒரு வாக்கியத்தை நான் சொல்லி அந்த வாக்கியத்தில் ஒரு சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியலேன்னு வச்சுக்குவோமே, அந்த இடத்துல வாக்கியம் பிரமாணமாக அமையுமா? ஒரு வாக்கியத்தை நான் பயன்படுத்தி அந்த வாக்கியத்தில் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியவில்லை, அப்பொழுது அந்த வாக்கியமானது பிரமாணமாக ஆகாது. காரணம், அந்த சொல்லை பற்றிய ஞானம் ஏற்கனவே இல்லை. இப்போ உதாரணமாக தேவதத்தக காததி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவதத்தன்னா ஒருத்தனுடைய பெயர். இப்போ தேவதத்தன் காததி அப்படின்னு சொல்கிறேன். இன்னமும் திடீர்னு காததின்னு சொல்கிறீங்களே, எனக்கு புரியலையேன்னா, காததி என்றால் சாப்பிடுகிறான். இப்போ எனக்கு புரிஞ்சது. இப்போது காததி என்ற சொல்லை நான் சொன்னவுடன் என்ன ஆச்சு? தேவதத்தன் காததி என்றால் இந்த வாக்கியமானது ஞானத்தை கொடுக்கவில்லை. காரணம், காததிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் எனக்கு ஏற்கனவே தெரியவில்லை. அந்த சொல்லுக்கு அர்த்தம் சாப்பிடுகிறான்னு சொன்னவுடன் என்னாச்சு? அந்த சொல்லுக்கு அர்த்தம் புரிந்து விட்டது. இதிலிருந்து ஒரு வாக்கியத்தை நம்ம படித்து அந்த வாக்கியத்திலிருந்து ஒரு ஞானம் நமக்கு வரணும்னா அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே அந்த வாக்கியம் சென்டென்ஸுக்குள் இருக்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொன்னால் அந்த வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்காது. இந்த சப்த பிரமாணத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது. ஏன்னா பிரம்மத்தை இது விளக்கணும். பிரம்மன்னு சொன்ன உடனே அந்த பிரம்மன் நமக்கு தெரிஞ்சதான் என்ன? நம்ம ஏதாவது வீட்டில் அந்த பிரம்மத்தை எங்காவது பார்த்துருக்கிறோமா? இப்போ தெரியாதது ஒன்று எப்படி சப்தம் விளக்க போகுது? அதுக்காகத்தான் நம்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சப்தத்தினுடைய தன்மை என்னவென்றால், சப்த பிரமாணத்தினுடைய தன்மை என்னவென்றால், ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை தான் சப்தம் சொல்ல முடியும். இது நம்முடைய அனுபவ சித்தம். இது அனுபவ சித்தம் அல்ல, இதில் மாற்றமே கிடையாது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் தெரிந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்ல முடியும். நம்ம தெரியாத விஷயத்தை சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஞானம் அல்ல, நம்பிக்கை, விஸ்வாசம். ஓகே, அப்படி சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அது நமக்கு ஞானமாக இருக்காது. அந்த ஞானமும் கூட, நம்பிக்கைக்குரிய ஞானமும் கூட தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கணும். சொர்க்கலோகத்தில் இந்திரனுடைய யானை வெள்ளை கலர்னு சொல்லுது வேதம்.
இது என்னன்னா, சொர்க்கலோகத்தை நம்ம போய் பார்த்துட்டு வந்தோமா, அங்கே இந்திரனுடைய யானை வெள்ளை கலராக இருக்குன்னு சொன்னால் ஞானம் நமக்கு வந்துதா இல்லையானா? வந்திருக்கு. காரணம் வெண்மைனா தெரியும், யானைனா தெரியும், சொர்க்கம்னா ஒரு லோகம்னு நமக்கு தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து ஒரு ஞானம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த ஞானத்திற்கு காரணம் வெண்மைனா தெரியும், யானைனா தெரியும், இந்திரன்னா ஏதோ ஒரு லோகத்துக்கு தலைவன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் ஏதாவது ஒரு சொல் நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஏதாவது ஒரு சொல்ல வேதம் பயன்படுத்தி அங்கே ஒரு விதமான வாகனம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா ஞானமே வராது. ஆகவே ஞானம் தெரிந்த விஷயத்தில்தான் சப்தமானது செயல்படும். இது சப்த பிரமாணத்தினுடைய ஒரு தன்மை, நேச்சர். சப்த பிரமாணத்தினுடைய ஒரு நேச்சர் என்ன? சப்தமானது, வாக்கியமானது தெரிந்த விஷயத்தை தான் காட்டும். சரி, இதில் இனியொரு விஷயம் இருக்குது. அந்த சப்தம் ஒன்றை காட்டியதுன்னு சொன்னால் அதை வேறு பிரமாணத்தில் சரி பண்ண முடியும். அதுதான் சப்தம் காட்ட முடியும். இப்போ உதாரணமாக உங்களிடம் நான் ரிஷிகேஷை பற்றி ஒரு அரை மணி நேரம் சொல்கிறேன், அதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் கேட்டதற்கு பிறகு என்ன செய்யலாம்? அங்கே போய் இவர் எவ்வளவு தூரம் உண்மை சொல்லியிருக்கார், கொஞ்சம் கதை ஏதாவது விட்டுருக்காரா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணலாம். இப்போ அந்த சப்த பிரமாணம், சப்தத்தினால் ஒரு அறிவை அடைஞ்சால் சாதாரணமாக வேறு பிரமாணத்தில் அது சரியா தப்பான்னு பார்த்துடலாம். இது எதை காட்டுதுன்னா, தெரிஞ்ச விஷயத்தை தான் சப்தம் சொல்ல முடியும். வேறு பிரமாணத்தினால் சரிபார்த்து கொள்கின்ற விஷயத்தை தான் சப்தமானது காட்டும். இதெல்லாம் நம்ம பிரம்மத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்லிட்டு வர்றோம். கடைசியில் இதெல்லாம் ரெக்கன்சைல் பண்ண போகிறோம். இனி இரண்டாவது சொரூபம் சப்த பிரமாணத்திற்கு. இது முதல் நிபந்தனை. முதல் நிபந்தனை என்ன? ஞாத விஷயே சப்தஸ்ய பிரவருத்திஹி. ஞாத விஷயே என்றால் தெரிந்த விஷயத்தில் சப்தத்தினுடைய பிரவருத்தி, சப்தமானது செயல்படும். தெரிந்த விஷயத்தில் தான் சப்தம் செயல்படும், முதல் கண்டிஷன். இனி இரண்டாவது என்னவென்றால், சாஸ்திரத்தில் பெரிய விசாரம் பண்ணி என்ன முடிவு செய்துள்ளார்கள்? 5 இடத்துல தான் சப்தமானது செயல்படும்னு முடிவு செய்துள்ளார்கள். அதை சப்த பிரவருத்தி நிமித்தானி என்று சொல்லப்படும். சப்த பிரவருத்தி என்றால் சப்தமானது செயல்பட நிமித்தம், காரணங்கள். நம்ம இந்த 5ஐயும் பார்க்க போகிறோம். இந்த 5 கேட்டகரி, 5 விதமான இடத்துல தான் சப்தமானது வேலை செய்யும். ஒரு பொருள் இந்த 5க்கு அப்பாற்பட்டு இருந்ததுன்னா சப்தம் அங்கே போகாது, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்து திரும்பி வந்துடும். அது 5 என்ன என்றால், திரவியம். முதலில் திரவியம், சப்ஸ்டன்ஸ். இரண்டாவது குணம், ப்ராப்பர்ட்டி. மூன்றாவது கிரியா, செயல். நான்காவது ஜாதிஹி, ஜாதிஹினா காமன் நவுன். ஐந்தாவது சம்பந்தக, கனெக்ஷன் அல்லது ரிலேஷன்ஷிப். திரவியம், குணக, கிரியா, ஜாதிஹி, சம்பந்தக. இந்த 5 இடத்துல தான், இந்த 5க்கு என்ன பேர்னா சப்த பிரவருத்தி நிமித்தானின்னு பேர். இந்த 5னுடைய விளக்கம் என்ன, இவைகள் என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.